வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் அருள்மிகு சுயம்பு வீரப்பய்யனார் திருக்கோவில், அள்ளிநகரம், தேனி. இந்த கோயில் போகிற வழியில் பாருங்கள், நாட்டு மாடு இது மேய்ச்சலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஆணிரை கூட்டம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. இது பாருங்கள், தேனி அள்ளிநகரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு பைக்கு இல்லை ஷேர் ஆட்டோ இல்லை வேன் பிடிச்சா வர முடியும். பஸ் வசதி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட விழா காலங்கள், அதாவது சித்திரை திருவிழா அந்த மாதிரி டயத்தில் தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் பைபாஸு. இந்த பைபாஸ்லேருந்து நம்ம நேரடியாக அந்த ரோட்டில் தொடர்ந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னோக்கி போனோம். வாங்க என்னோட சேர்ந்து இந்த கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இங்கேருந்து ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரச மரம் இருக்கும். இது ஒரு புங்கை மரம். 2 மரங்கள் நம்ம வர இருக்கும். நீங்கள் இங்கே போன உடனே குளிர்ச்சி உணரலாம். கொஞ்ச தூரம் போகும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், வீரப்பய்யனார் கோவில் போகிற வழி இங்கே போர்டு இருக்கும். இது வழியாக நம்ம மறுபடியும் முன்னோக்கி செல்லணும். இந்த மலையை பாருங்கள், மலையில் இருக்க மேகமூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து போகும்போது இந்த வண்ண மலர் என் கண்ணை கவரிச்சு அழகாக இருக்குது. இந்த மாதம் மழைப்பொழிவு கம்மி, அதனால் இந்த பாலத்துக்கு கீழே நீர் இல்லை. மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீர் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து முன்னேறி போகும்போது என் கண்ணில் இந்த பலாச்சோள மரம் பட்டுச்சு. இது பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். பலாச்சோள கண்ணை கவருது, ஆசையாக இருக்குது பார்க்கவே. 3 கிலோமீட்டர் கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளை நாகம்மா வரவேற்பாங்க. அவங்கள சாமி கும்பிட்டுக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நாகம்மாவோட அருள் பெறட்டும். அனைவருக்கும் எல்லா செல்வமும் வளமும் கிடைக்கட்டும். போயிட்டே இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு முன்னாடி ஐயனார் நம்மளை வரவேற்பார். ஒரு அரச மரத்துக்கிட்ட ஐயனார் இருப்பார். இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன். பாருங்கள் ஐயனார் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. பின்னோக்கி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு. நல்லா வண்ணமயமாக அழகாக காட்சி தர்றாரு. இப்போ நம்ம கோயிலுக்கு கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டோம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பாருங்கள், மிகப்பெரிய மரம் நம்மளை வரவேற்குது. இது ஒரு 300 வருஷம் மரங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடம் கொஞ்சம் நல்லா விலாசமான இடம். இங்கே சமையல் செய்து சாப்பிட்றதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கோயிலை ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் கோவில். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ, வேன் மூலமாக வந்தீங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு உண்டான இடமும் இருக்குது. இடம் நல்லா வசதியான இடம், நல்லா பெரிய இடத்துல அமைஞ்சிருக்கு. பாருங்கள், ஷேர் ஆட்டோ இருக்குது, முன்னாடி கடைகள் இருக்குது, பூக்கடை, தேவையானது இங்கே எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால மக்கள் கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பாருங்கள், இதுதான் கோவில், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. உள்ளே நுழைஞ்ச உடனே கருப்பசாமி நம்மளை வரவேற்பு செய்கிறாரு. பாருங்கள், அருவா, எலுமிச்சம்பழம். நான் கொஞ்சம் முன்னோக்கி காட்டுறேன், நேராக போய் கருப்பனை பார்க்கலாம் வாங்க.
பாருங்க, கருப்பு வெண்பட்டு உடுத்தி மாலை அணிந்து அழகாக காட்சி தருகிறார் கருப்பன். வணங்கிக் கொள்ளுங்கள். கோவில் விழாக்காலங்கள் பற்றி இந்த பலகையில் நாம் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே மிகப்பெரிய நந்தி நம்மளை வரவேற்பு செய்கிறது. இந்த கோவில் வந்து ஐயனார் கோவில் தான். இருந்தாலும் இது லிங்க வடிவில் இருக்கிறதுனால இந்த கோவில் சுற்றி சிவன் கோவில் வடிவிலாகவே சிலைகளும் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு நேரடியாக ஐயனார் நேர் எதிராக நந்தி அமைஞ்சிருக்கு. இந்த நந்திக்கு நேர் எதிராக மிகப்பெரிய நந்தி அமைஞ்சிருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் உங்ககிட்ட. இதுக்கு நேர் ஆப்போசிட் ஐயனார் வீட்டு இருக்கிறார். இது கருவறை காட்டக்கூடாதனால மேற்கொண்டு காட்டலை. வணங்கிக்குங்க மக்களே. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கிட்ட அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மழை காலத்தில் வந்து இந்த இடத்துல நீர் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம குளிக்கலாம், சமையல் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். பாருங்கள் இந்த காட்சி எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. நல்லா குளுமையாக இருக்குது இந்த இடம். கோவிலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல நம்மளை பந்தி தேவதைகள் நம்மளை வரவேற்பாங்க. சாமி கும்பிட்டுக்குங்க. பாருங்கள் செவந்தி பூ அலங்காரத்தில் எவ்வளோ அழகாக காட்சி தராங்கன்னு. அப்புறமா செவுத்தில் இருக்கிற ஓவியங்கள் மாணிக்க வாசகரை இறைவன் அருள் புரிந்ததை காட்டுறாங்க இங்கே. அடுத்து காரைக்கால் அம்மையார், நம்ம சைவ பெரியவர்கள் வரலாறு இங்கே உள்ள செவுற்றில் ஓவியமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தட்சணாமூர்த்தி, இளையான்குடி மாறநாயனார் அவர்களுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததை இங்க ஓவியமாக நம்ம பார்க்கலாம். அடுத்து கோயிலை சுற்றி வரும்போது இங்க விநாயகரை பார்க்கலாம். பாருங்க செவந்தி பூ அலங்காரத்தில் வெள்ளை வேஷ்டியில் அழகாக காட்சி தராரு. அடுத்து கோயிலை சுற்றி வரும்போது நீங்கள் இந்த படிக்கட்டை பார்க்கலாம். இங்கே பல படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படிக்கட்டில். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. சிவபெருமான வேண்டிக்குங்க. சுந்தரனார் கண்ணப்பர் ஓவியம் மிக அழகாக உள்ளது. இதற்கப்புறம் சுற்றி வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆதி காலத்து முருகன் சிலையை பார்க்கலாம். பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். படிக்கட்டு வழியாக ஏறி போனோம். இங்கே பாருங்கள் முருகன் வள்ளி தெய்வனோட காட்சி தர்றாரு. கையில் வேல் கிடையாது, வேலுக்கு பதிலாக சூரிய இருக்குது. இதுதான் ஆதி காலத்தில் முருகன் சிலை இப்படி தான் வழிபட்டாங்க. இது பாருங்கள், நான் முன்னே சொன்ன போது இந்த கோவில் வந்து வெட்ட வெளியில் தான் இருக்கும். இதுதான் கருவறை. கருவறையை பூச மாட்டாங்க, ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். அதாவது திறந்த வெளியில் தான் இருக்கும். இதை சுற்றி கிடுகு மட்டும் வச்சு மறைச்சிருப்பாங்க. இது கீழே தான் ஐயனார் வீட்டு இருக்காரு. அடுத்து இங்கே இருக்கிற முருகன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னே பாருங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. கிட்டக்க போய் காட்டுறேன். வள்ளி தெய்வானோட அழகாக காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலுக்குள்ளே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி மலை,
அறுபடை வீடை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. மேலே இருக்க வண்ணங்கள் வந்து அற்புதமாக இருக்குது. முருகன் செஞ்சது அனைத்தும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க சிலை வழிவடியில். அப்புறமா முருகனோட வயில், வள்ளி தெய்வானோட காட்சி தர்றாரு. நல்ல அலங்காரத்தில் இருக்கிறாரு. சாமி கும்பிட்டுக்குங்க மக்களே. முருகனை சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நவகிரகத்தை பார்க்கலாம். அதை ரொம்ப சுற்றி வேண்டிக்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புனித தளத்தில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.